வைஷ்ணு, என்ன உன் நிலமை? என்ன நிலமை? ஆமாம், மக்களுக்கு பதிவு பண்ண உன் நிலமையா? ஒரு நிலமை சாமி உங்களை வந்திருக்கோம் எக்ஸாம் எழுதுறது முன்னாடி. ஆமாம், எங்களுக்கு எக்ஸாம் ஃபஸ்ட் இயரோட லாஸ்ட் எக்ஸாம். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போக போகிறோம். சரியான மழை இல்லைடா, எழுதி வர டுடே vlog எக்ஸாம் vlog. ஆமாம், வரவே தோணலை. நல்லா எக்ஸாம் டெய்லி வாங்க வச்சுருக்கேன், எதுவுமே விடாமல் தெரியல. எரிச்சலாக இருக்கு, யாருன்னா இந்த எக்ஸாம்லாம் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லுங்கள். விஷ்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க், அதாவது யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் விஷ்ணு. ஆமாம் விஷ்ணு. ஆமாம், நான் பச்சை படிப்புக்கு யூனிவர்சிட்டியில் டெஸ்ட் கொடுப்பாங்களாம். யூனிவர்சிட்டி அதனால பட்டையை கட்டி பட்டுன்னு எப்படி இருக்கான் போடுங்க. அவள் தான் நல்லா படிச்சிருக்கான், நான் படிக்கவே இல்லை. நானும் நல்லா பிடிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இப்போ தான் வந்து ஆக்சுவலி எக்ஸாம் போகிறதுக்கு கிளம்பிட்டுருக்கோம். கிளம்பி அங்கே போயிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து காட்டுறோம். முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்குமே இருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். காட்டுக்குள்ள கொண்டு போய் எக்ஸாம் சென்டர் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? யார் டிக்கெட்லாம் தேடி இருக்கு எல்லாம் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்க. என்னது என்னோட ஆள் டிக்கெட்டு உண்டு, அந்த இது உள்ளதான் இருக்கு பவுச்ல இருக்குடா. இருக்கணும். ஓகே, ஒரு வழியா நாங்கள் காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு போகணும், அதுதான் என்னோட குறிக்கோளே. அந்த இட்லியில் ஏதோ கலந்துட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா என்ன பண்ற? இந்த மாதிரி அந்த இட்லி சாப்பிட்டது மந்தமாக இருக்கு. இட்லி சாப்பிட்டு மந்தமா இருக்க? ஆமாம், இட்லி பாக்கல கட்டுப்பா. என்னது 10 இட்லியா? இட்லியா நான் கேக்குறேன். இட்லி பாடுவா. பாடுவா ராஸ்கோல். ஏய், நான் புக்கில் படித்தேன். ஆமாம், டாபிக்ஸா? ஓகே ஃபைன். 3 hours later. ஒரு வீடியோ எடுக்கலாமா? நல்லா சுத்தமாக முடியல. என் வண்டி பின்னது அடி பாவி, நான் எவ்வளோ அழகாக பிளாக் ட்ராகன் வச்சுருக்கேன். கடவுள் நான் மட்டும் விழுந்து கும்பிடுங்க, ஆனால் அந்த பேரை உங்களுக்கு வச்சா அது வந்து உங்களுக்கு பொங்கிது. அந்த உலகமே இப்படிதான். அங்கே ஒன்று நினச்சி போனோம், அங்கே வீடியோவே எடுக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் காலையில் சாப்பிட்ட இட்லியோட அண்ணாவும். ஆமாம், என்னால் எதுவுமே பண்ண முடியல, வயிறு வலி உயிர் போயிடுச்சு. எக்ஸாமில் தூங்குறேன்றாலாம். எக்ஸாம் எப்படி தெரியுமா அழுதுறேன்? இப்போ எழுதுறேன், இப்படி போகிறேன், அப்புறம் படுத்துக்கிட்டனால எழுந்திரிக்கவே முடியல.
எப்படி ஆயிடுச்சு நீ படுத்துக்கிட்டா அப்படியே சொருகுது எங்க அந்த டிராகன் படம் மாதிரி 10 நிமிஷம் படுத்துட்டு எழுந்திரிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு பக்கம் ஐயோ 3 மணி நேரம் ஃபுல்லாவே தூங்கிடுவோம் போலயே அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் தூங்கவே இல்லை. ஆனா அந்த அண்ணா இட்லி கடையில அது ஏதோ மாத்திருக்காங்க. நான் எப்பயும் நாங்க ரெகுலரா சாப்பிட்ற ஸ்பாட் தான் அது. ஆக்சுவலா அது வந்து சின்ன இட்லியா தான் இருக்கும், ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து பெரிய இட்லியா இருக்கு, ஆனா டேஸ்டும் இல்லை, ஒரு மாதிரி. இவன் இருக்கான்ல நான் அந்த எக்ஸாம் எப்பயோ முடிக்க வேண்டியது. இவன் வந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் பேப்பர் கொடுக்குற வரைக்கும் உட்காந்து எழுதிட்டான். வேற என்ன பண்றது? யூனிவர்சிட்டி ரேங்க் பண்றது தான் நாடிதான் இருக்கீங்க. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருடா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. ஓ ரைட்டரு மெதுவா தான் யார 10 ஃப்ளோர் இருன்ற அப்பா வண்டி பறக்க. ஆக்சுவலா வந்து இப்போ நாங்க வந்து எங்க போறோம்னா, நாங்க வரும்போது ஒரு மலை பார்த்தேன். நான் தான் பார்த்தேன். லெஃப்ட்ல வந்து ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த காட்டுக்குள்ள வந்து பெரிய மலை. அங்க போக முடியுமான்னு தெரியல. லைக் நம்ம போய் பார்க்கலாம். நாங்க போறதெல்லாம் பிளாக் எடுக்கிறோம், நீங்களும் பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அது நீ சொல்லேண்ணா எனக்கு ஓகேவே ஆச்சு. நான் வந்து 5 மார்க்லாம் நான் அசால்ட்டாக 2 பேஜ் எழுதுவேன் 5 நிமிஷத்துல. இன்னைக்கெல்லாம் வந்து 1.5 பேஜே தாங்க. ஆனால் எழுதிட்டேன் எல்லாத்தையும். ஓகே பார்த்துக்கலாம், பாஸ் ஆகிடுவேன். சரி இப்போ அது மட்டும் சொல்லு. நாங்கள் அந்த மலைக்கு மேலே போகிறோம், அது போவாங்களான்னு அதில் பார்த்தா எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுறேன். நான் வந்து போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போக முடியுமான்னு தெரியல. நம்ம போய் பார்க்கலாம், போக முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. வெளிய மலைக்கு மேலே கொண்டு போகலாம். எனக்கு அந்த சோடா மாவு கலந்து இட்லி ஒயிட்டை ஒழிக்கிது நல்லா. ஆனால் இவன் எப்படி செய்யறாம இருக்கும்? மலைக்கு மேலே போகலாம், யானைக்கு. இது கொஞ்சம் அப்படிதான். அப்படி இல்லை, இவன் தான். நாங்கள் மலைக்கு மேலே போக போகிறோம். மலையில் என்னடா இருக்குது பார்க்க போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலையில் விட்றாங்களா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் பார்த்தோம். மலையில என்ன தெரியுமா? நீ தான் இருப்ப மண்டையிலையா? நீ தான் இருப்ப மலையில. நான் இருப்பேண்ணா? நான் எங்கே இருப்பேன்? நீ தான் இருப்ப, அங்கங்க இருப்ப நிறைய. ஆமாம், நான் தான் இருப்பேன். நிறைய இருப்ப. எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்லுவோம் தான் நான் அமைதியாக இருந்தேன். இதில் என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்படிதான் வந்து லூஸ் மாதிரி என்ன பண்ணுறான். நீ பண்ணு. நீ பண்ணு. நீ பக்காவா வர போற மாதிரி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? 1 lakh சப்ஸ்கிரைப் வேணும். சில்வர் பட்டன் வீட்டில் வாங்கி மாட்டோம். எவ்வளோ இருக்கு? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? மாட்டேன்றாங்க. அப்படின்னா போங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். இப்போதான் உயிரே வருது. நீ அதெல்லாம் பார்க்கறது பார்க்கலாம் இல்லை. என் பக்கத்தில் ஒரு குண்டு பொண்ணு உட்காந்துக்கும். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எதனா உனக்கு தெரியுமான்னு கேட்டா, பிளாக் பென் ப்ளூ பென் இருக்கா? இருக்குண்ணா. அதுல இருந்து இங்க போதும் பாஸ். யாருமே தெரியல. என் பெண்ணு காலியா தெரியுமா உங்களுக்கு? எப்படி பெண் எப்படியா காலியா உங்களுக்கு? பெண்ணி காலி பண்ணிட்டா அவ்வளோ இருக்குண்ணா. என்ன பெண்ணு? கிரீன் கலர் பெண்ணு. நான் புது பெண் எத்தனை போலியே. ஆமா, நான் கடைசியா நான் 10 மார்க் எழுது. ஒரு 10 மார்க் முடிச்சிட்டேன். இன்னொரு 10 மார்க் வாங்கணும் காலியாச்சு. எழுதிட்ட அளவு வேலை. பிளாக் பென்ல எழுதி விட்டேன். பிளாக் பென் எழுதுனியா? ஒரு 10 மார்க் மட்டும் தான் எனக்கு தெரியும். அது கரெக்டாக எழுதிட்டேன் ப்ளூ பிளாக்ல. மற்ற ரெண்டு எனக்கு தெரியாது. அதனால டேக் பண்ணாம பிளாக் பென்ல எழுதி விட்டேன். அப்படியே அப்படியே
போறமா எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கருப்பான அழகு இல்லைன்னு யார் சொன்னா? வீட்டுக்கு ரசிக்க வேண்டியதான் உங்க வீட்டுக்காரர். அவரு அழகு இல்லைன்னா அது எப்படி? அவர் தான் சொல்றாரு. அது 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் அழகு இல்லைன்றாரு. வயசான எவ்வளோ இது கதை இது எப்படி ஆங்கல இருக்கா? விடுங்க ஆன்ட்டி, நீங்க அழகா தான் இருக்கீங்க. சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க. சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க. உண்மையதான். வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் அவர் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சா போலாமா? வண்டி சாவிங்கண்ணா அங்கே விட்டியானே? அங்க பாரு வண்டியில இருக்கு. இங்க காட்டு. ஏய் வா போலாம். அதெல்லாம் வேற காட்டு. ரிமோட் போடுங்க. அங்க இருந்து வரு. நல்ல வேலை யாரும் எடுத்துட்டு போல. இல்ல வேற எங்கனா விட்டுணும்னு வெச்சுக்கோ. ஓடிட்டு வா. வா போலாம். எங்க போற? இத்தனை ரீ. ஐயோ. என்ன பண்ற போறே போற? அந்த மலைக்கு தான் போகலான்னு சொன்னல, அந்த மலை தான் நான் வரும்போது பார்த்தேன். ஓ அப்புறம் என்ன எவ்வளோ தண்ணி. ஆமா சூப்பரா இருக்கலாம். போட்டுட்டு வரேன். இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு. அப்ப எப்படிதான் மலைக்கு போறது? போக முடியாதா? புரியல. மலைக்கு போக முடியாது போல. கூட்டி இருக்கிறாங்க. வழி போறது கூட்டி தானே இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருந்ததா? அப்ப எப்படி மேல அனுப்புவாங்க? அதான் எனக்கு தெரியல. எப்படி போறது அப்ப? புரியல. போக முடியாதோ? போக முடியாது, வாய்ப்பில்லை. கேட்கல வச்சுக்கலாம். பாரு பச்சை பசேன்னு இருக்கானா? ஏதோ வழியே இருக்க மாட்டேங்குது. அப்படி காட்டு அவங்களுக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியலன்னு தெரியல. ஆனா நாங்க அங்க இல்ல இல்ல இதுதான் வழி. இல்ல அங்க இருந்து நம்ம வர வரைக்கும் பார்த்தோம். மலை சைடு சுத்தமா வழி இல்ல. எல்லாம் பூட்டிருந்தாங்க. என்ன இங்கிருந்து அவ்வளவு தூரம் கூட்டு போயிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லை. திரும்ப வீட்டுக்கு இதுதான் நான் அப்படியே சொன்னேன். நல்லா இருக்குல்ல மலை? மழை நல்லா தான் இருக்கு. எனக்கு மட்டும் நான் ஐநா தெரியும். வழி இருக்காதுன்னு தெரியுமா? அங்க பாருங்க ஃபுல்லா பில்டிங் இருக்கு. சரி ஃபுல்லா கையெடுத்தாதான் தெரியும். தெரியுதா? 5 hours later. வீடியோ வந்து காலேஜ் முடிச்சுட்டு எங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. சரியான தூக்கம். 2 பேருமே வந்து தூங்கிட்டோம் நல்லா. சரி ஓகே. அதான் வந்து இப்போ ஈவினிங் அப்படியே கண்டினியூ பண்ணி குளிச்சிட்டு ட்ரெஸ்லாம் மாத்திட்டு வந்துட்டேன். என்ன கேட்டா அது கண்டினியூஷன் வீடியோ எடுக்க போறணும்னா நானும் குளிச்சிட்டு அப்படிலாம் சொல்லவே இல்லை. சாக்ஸ் போட்டுட்டு அதே டி-ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். சரி ஓகே கண்டினியூஷன் வீடியோ சொன்னாலே கண்டினியூஷன் வீடியோலாம் நான் சொல்லல. ஈவினிங் வந்து இது வந்து ஒழுங்கா எடுக்க முடியல. சரி ஓகே ஈவினிங் இருக்கிறது அப்படியே சேர்த்து இதோட கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஒரே சட்டை போட்டு வேணா சொன்னேன். அப்போ இவன் பைத்தியம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போட்டு வந்ததுக்கு என்ன சொல்றான்? அதோட
ஓகே அந்த இந்த அண்ணன் கிட்ட இருந்து நாங்கள் வந்து சூப்பும் இதுவும் சாப்பிட்டோம்ல காலிஃப்ளவரும் சூப்பும் காலிஃப்ளவர் சாப்பிட்டோம். சாப்பிட்டோம்ல. நாங்கள் வந்து யூஸ்வலாக போகிற ஒரு கஃபே இருக்குது. அங்கே போயிட்டு டீ காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு இதே சாப்பிட்டு இருக்கலாம். இது நாங்கள் நிறைய வாட்டி பண்ணுவோம். அந்த கஃபேல போயிட்டு வெளியே வாங்கிட்டு போயிடுவோம். அந்த கஃபேல வச்சு சாப்பிடுவோம். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவிலி அறிவு பேயில போவோம் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இந்த ஓனர் இருக்காங்க ஒரு சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இருப்பார் லேப்டாப்பில். இல்லை பில்லு ஏன் சும்மா நோட்டுக்கல. எங்க பூமாப்பட்டிக்கு வரணுமா? ஏன் தண்ணி அமிர்தமா இருக்குங்க. தண்ணி அமுதம் இருக்குமா? நம்ம வாங்கிட்டு வந்தது அப்புறம் நம்ம அதை எடுக்காத. இதெல்லாம் ஒன்று எடுறி முதல்ல ஒன்று எடுறி ரெண்டு எடுங்க ஒன்றுடா. ஏங்க காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடுங்க. நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. என்ன வச்சு எனக்கு என்னது நான் அந்த கூமாப்பட்டி அண்ணாவால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேங்க. கூமாப்பட்டி அண்ணா ஒரு வழியாக நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டோம். அங்கே சாப்பிட போகிறோம். கடைக்காரங்களே வச்சுப்பாங்க. நம்ம கடையில் எதுவும் ப்ராடக்டே இல்லையே. இங்கே இருந்தே நான் கோப்பியை ஆசைப்படுறேங்க. சரி நான் இப்போ எதுவும் இந்த மாதிரி பேசிட்டுருக்கேன். கூமாப்பட்டி அண்ணன் மாதிரி பேசுகிறார். இவர் தான் கூமாப்பட்டி பொண்ணு. பொண்ணுலாம் நான் இல்லைப்ப. நான் வந்து கேரளா பொண்ணு. நான் ஒரு வீடியோ போடுவேன். எங்கள் ஊர் போய் குளிச்சுட்டு கேரளா பாலக்காடு வந்து பாருங்க. இவன் வந்து திருவண்ணாமலை. இவன் அங்கே போயிட்டு எங்கள் சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்வான். என்னடா யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? கூமாப்பட்டி அண்ணா வர இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கா. ஒன்றும் புரியல. போகிற வர இடத்துலாம் வாங்க ஏங்க இதை பாருங்க. இப்போ கூட ஏதாவது சொல்லிட்டு இருந்தா ஏங்க காதானுங்கன்றான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாராவது இப்படி இருக்கீங்களான்னு தெரியல இருந்தாங்க வேணும். நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் விட்டோமா வரேன். இவன் வந்து நான் நிறைய எனக்கு கேட்டுட்டாங்க நிறைய விஷயத்துல. ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வச்சுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னா நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ரொம்ப ரேராக எப்போனாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா காஃபி குடிப்பேன். அது ரொம்ப ரேருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா? அப்புறம் மயோனீஸ்லாம் நான் தொடவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காதுன்னு நானே வந்து என் மைண்டில் வந்து எனக்கு அது பிடிக்காது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறமா வேறு என்னடா அது சிக்கன் ரைஸில் சாஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சாஸா? அது கூட நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் டொமேட்டோவும் மிக்ஸ் பண்ணுவோம், அந்த சில்லியும் மிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவன் என்ன பண்ணுறான், எனக்கு வந்து காஃபி குடிக்காதனால காஃபி குடிக்க வச்சுட்டான். அப்புறமா மயனீஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போலாம் எனக்கு மயனீஸும் பிடிக்குது. அப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எனக்கு சாப்பிடலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ சொல்கிறான் ஏன்னா அதெல்லாம் விட்டுடலாம். நான் அதெல்லாம் வந்து கெடுதல். அது சாப்பிட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ நான் ஃபஸ்ட்டு சாப்பிடாம தானே இருந்தேன். முடிஞ்சு நான் அப்போ சாப்பிடாமே என்னை விட்டுருக்கலாம்ல. ஆனால் இவன் என்ன பண்ணான்னா எனக்கு ஆசையை தூண்டிட்டான். அப்புறமா நிறுத்து அப்படி சொல்கிறான். அப்போ யார் மேலே என்ன சொல்லுங்க? யார் மேலே கருத்தை வந்து வைக்கலாம்? அந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி இருக்கீங்க, யாராச்சும் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க பாலக்காடு நென்மாராக்கு வாங்க. தண்ணி அமிர்தம் போல இருக்கு. தண்ணி அமிர்தம் நாங்க அமிர்தம். தண்ணி சும்மா எப்படி அமிர்தத்தோட வருதுன்னா இருக்கு. தண்ணி சும்மா தேனமோ இனிக்கும். குரல்லாம் சரியாயிடுமே. குரல்லாம் சரிக்கும். ஆம்பளை குரல் இருந்தா உங்க தண்ணி வந்து அமிர்தம் போல இனிக்கும். குரல்லாம் சரிக்கும்.
சொன்னா வாங்க கும்பல போகிற மாதிரி தண்ணி குடிச்சா ஏன் டபுள் மீனில் நினச்சிட்டு எதனா பண்ண போகிறாங்க. அப்படி சொல்லலாம். இது உனக்கு சூடு போனதுக்கப்புறம் சாலே தரல. இது ரெண்டா கட் பண்ண அது உள்ள இருக்குது ரெண்டா பீயா பெருசாக இருக்கும். பீடா பீஸா பீடா நானே சாப்பிட்றேன்டா. ரெண்டா மட்டும் பீடா ஒரு ரூபா பண்ணுறான் இவன். சரி ஆனால் நல்லா இருக்கும். நானே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கன்னா அதுமாரி லாங் ட்ரிப் எங்கன்னா யாராவது போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. யாரும் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ஏதாச்சும் நாங்கள் வந்து பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுவோம். கீழே நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணுவாங்க. இவன் தப்பு தப்பு மட்டும் தான் தான் பண்ணல. நான் மலைக்கு போகலான்னு நினச்சேன். மலைக்கு போகணும், அதனால தான் நான் அவ்வளோ பேசினேன். நான் நினச்சி பார்க்குறேன் அந்த பக்கம் வழியெலாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி தான். ஸோ அந்த பக்கம் வழியும் இல்லை ஒன்றும் இல்லை. தேடி தேடி பார்த்து டயர்டானது தான் மிச்சம். வெயில் வேறையா ஒரு தடவை இவ வேற கத்தினே இருந்தா. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வயிறு ஒரு பக்கம் வச்சுருக்கு. நான் அதுவும் கரெக்ட் தான். நாங்கள் காலைல 6 மணிக்கே கிளம்பணும். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அந்த இட்லி கட் பண்ணிச்சு. வயிறு ரொம்ப வலி. எனக்கு உடம்பு இடம்லாம் ரொம்ப வலி காமிச்சிச்சு. இவன் வீட்டுக்கு போகலான்னா மலைக்கு போகலான்னு என்னவே வளர்க்க டைம் எடுத்துகிட்டு போய் கடைசியில் மழை வேணாம் காட்டில். அதுதான் எனக்கு மலை காட்டில் இல்லை, மலைக்கு போகிறதுக்கு வழியும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஒன்றும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுமாரி நடுவில் நாங்கள் வீடியோ போடாமல் இருக்கும்போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய கமெண்ட் வந்தது நான் பார்த்தேன். இதுமாரி போடுங்க, திரும்பி போடுங்க. அது நிறையலாம் இல்லை. ஒரு லைக் ஒரு வீடியோவில் ஒரு 2-3 அதுமாரி நாங்கள் போடுறதே ஒரு 7 வீடியோ தான் இருக்கும். 7 வீடியோ 8 வீடியோவில். ஆனால் எல்லா வீடியோவிலும் ஒரு 2-3 வந்திருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. கீப் சப்போர்ட்டிங். போகிறோம் திருப்பி வருது. கஷ்டம் மூச்சு பேசிட்டு இருக்கேங்க. திருப்பி வருதுங்களா? என்ன ரிசல்ட் வர போதுன்னு தெரியல. நானும் பாஸ் ஆகிடுவேன். சொல்கிறேன் பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதிருக்கேன். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். கடவுள்கிட்ட விட்டோன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க. சும்மா பண்ணி கேட்டேன். எப்படி என்ன டரு போயிடும் கடவுள்கிட்ட. நம்ம எதுக்கு விளையாடக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் நிறையா யோசிச்சு போனோம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம். இப்படிலாம் எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம். உடம்பு சதி பண்ணிச்சு. சிச்சுவேஷன் வெயில் ஒன்று நினச்சி ஒன்று ஆயிடுச்சு. அவன் நினச்சோம் நாங்கள் வெயில்லாம் அவ்வளோவா இல்லைங்களா? செம்ம வெயில். நீ வேற முடியாது. போப்போ வெயில் ஏறிடுச்சு. நான் வண்டியில தூங்கிட்டாங்களா? தூங்கி வழிடா அப்படி அப்படின்னு மேஜிடா. எனக்கு க்ளீனாக தெரியுது. என்னடா இது தூங்கி வழிடா. ஹெல்மெட் வேற உன் மேலே சாயவும் இல்லை. என் மேலே தான் நீ முட்டிட்டு இருந்த டொம்பு டொம்புன்னு. ஆமாம், அதை வச்சு தான் கண்டே பிடிச்சேன். ஓகே, ஸோ வந்து இருக்கிற எல்லா பக்கத்தையும் நீ பேசுறது எனக்கே கேட்கல. அவங்களை எப்படி கேட்கும்? அது வந்து மியூட் கான்வர்சேஷன். ஓகே.
பண்ணுவாங்க.